ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே அனிமி லவர். வளவலன்னு பேசுகிறோம்ல, இதுக்கு முந்தின எபிசோடெலாம் பார்க்கலான்னா நம்ம பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட வீடியோவும் இருக்குது. போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். மார்ஷியல் காட் ரீஇன்கார்னேஷன் அட் லெவல் 2 அப்படிங்கிற மன்வா தான் நம்ம இப்போ மறுதிருப்பி எதுலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். வாங்க உள்ள போவோம். இப்போ ஹீரோ என்ன பண்ண போகிறான்னா, தன்னோட 3 மெடினியும் ஹீரோ ஓப்பன் பண்ணுறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதை ஓப்பன் பண்ண போகும்போது தான் ஹீரோவுக்கு பிளாக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இதை போஸ்ட்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட உயிரை இழக்கிறதுக்கே நேரிடும் அப்படின்னு சிஸ்டம்லேருந்து ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் தள்ளுது. ஹீரோட ஹார்ட்டை பிச்சு எடுக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஹீரோவுக்கு வலிக்குது. அப்படி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் ஹீரோவில் ரூமில் இருக்க அந்த ஒரு பொண்ணுக்கும் காதலே விழுந்துருது. என்ன சத்தம் இது? ஐயோ, அங்களுக்கு எதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேக வேகமாக ஓடியாந்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சு இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே அதிர்ச்சியாகி போய் நின்றுடுது அந்த பொண்ணு. நீ என்ன முட்டாளா, இவ்வளோ டேஞ்சரான விஷயத்தெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கு. அங்கிள், நீங்கள் இது மட்டும் மறுதிருப்பி பண்ணாதீங்க, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பற்றி கத்திக்கிட்டு இருக்கும்போது தலையில் கை வச்சுக்கிட்டு இது மட்டும்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறோம். ஐயோ, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ. சரி ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் அந்த பொண்ணு அமைதியாகுது. நீங்கள் ஓகே தானே, உண்மையிலே நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியாகிட்டு டக்குன்னு ஹீரோட வயிற்றில் பங்குன்னு ஒரு குத்து. எப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன ஒரு அடி, என்னோடய வீக்னஸை நான் வருங்காலத்தில் ரொம்ப பார்த்து வச்சுக்கணும் போல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. அப்படின்னா சரி, நான் போய்ட்டு மறுதிருப்பி அந்த ஷேடா குயினை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புது. எப்பா, இவளை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டவல் இருக்குது, அதில் ஐஸ்கியூப்லாம் கிடக்கு. அதை அப்படியே ஹீரோ ஒரு கயிறு மட்டும் இருக்குது, அதை வச்சு அப்படியே அவனோட பவரை வச்சு தூக்குறான். நம்ம என்னோட 3 டேண்டியை நீ இணைக்கிறதுல தோல்வி அடைஞ்சாலும் நம்மளுக்கு இந்த பவர் கிடச்சிச்சில்ல, இது கிடைக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த பவர் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் 3 டேண்டியனை தான் இணைக்க முடியாமல் போயிடுச்சு. அப்பரு, லோயரு, மிடில் அப்படிங்கிற 3 டேண்டியன் இருக்குது. அந்த 3 டேண்டியனை இணைச்சிட்டா ஹீரோ வேறு லெவலில் பவர்ஃபுல்லாக மாறிடுவான்னு நினச்சிடான். ஆனால் அதை இணைக்க முடியாமல் போயிடும் ஹீரோவுக்கு. ஹீரோ அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னடா இது, என்னோடய மார்ஷியல் பவர் அதிகரித்தா என்னோடய எல்லா ஸ்டாட்டுமே அதிகரிக்குதா, இது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஸ்டாட்டை ஒரு இது அதிகரிக்கிற மார்ஷியல் பவர் அதிகரிக்கும் போது ஹீரோவோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா எல்லாமே அதிகரிக்குது. இது ஒரு சீட் கோடு மட்டும்தான் தெரியுது, இதை வச்சு நம்மளால் பவர்ஃபுல்லாக மாற முடியும். எப்பா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சீட் கோடு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இந்த தப்பை மறுதிருப்பி பண்ணக்கூடாது, அப்படி செஞ்சோம் மறுதிருப்பி நம்ம செத்து போயிடுவோம், இதை அப்படியே விட்டுட்டு நம்மளோட இந்த பவரை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பால் அப்படின்னு சொல்கிறான். உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு தான் மானா இருக்குது, அதனால் உங்களால் ஃபயர் பாலை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அப்படியே பார்த்தா நைட் ஆயிடுது. இது ரொம்ப நல்லா தான் இருக்குது நிலவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே பொறுமையாக பொழுது விடியுது. ஐயோ, அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். படுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுக்கு டிவைன் பவர் 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு, அதோட நீங்கள் சி கிரேடில் இருக்க ஐட்டத்தை பயன்படுத்தின உடனே தான் அவங்களுக்கு பவர் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அடாச்சே, இது தெரியாமல் நான் இதுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுத்து வாங்கிவிட்டேன் ஐயா, சே வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு வெளில வந்துக்கிட்டு இருக்கான். என்ன இன்னும் எங்கே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வரும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அங்கிள் நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் நீ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே வந்து பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ ஃபஸ்ட்டே எடுத்தது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சா, ஆனால் இப்போ நம்ம இன்னொரு வீடியோ பார்க்க போகிறோம், அதை பாருங்களேன், அந்த வீடியோவில் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த வீடியோவில் அந்த நல்ல தெளிவாகவே தெரியுது, அந்த ஷேடோ குயின் எப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். ஏன்னா இந்த வீடியோ நல்லா கிளியராகவே எடுத்திருக்காங்க. அந்த ஷேடோ குயின் நிறைய வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் 2-3 வாட்டி பார்த்தேன்னா கண்டிப்பாக அந்த ஷேடோ குயினை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து நம்மளுக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. சரி ஒன்றால் முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணுமா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி கேட்குறான். ஆமாலி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், எடிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்பாவோட வீடியோலாம் அடிக்கடி எடுத்திருக்கேன், அப்போ எடிட் பண்ணி கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோ அப்படியே கொஞ்சம் நேரம் டென்ஷன் ஆகிறான். யோசன்ஜின், எப்படி இப்படிப்பட்ட பிள்ளைய உன்னால் விட்டு போகிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு, நீ கண்டிப்பாக ஒரு கல் நெஞ்சக்காரனாக தான் இருக்கணும், இப்படி பண்ணுறதுக்கு நீ ஒரு பைத்தியக்காரனாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ அவன் மனசு ஒளி திட்டிகிட்டு இருக்கான் அவனை. இது அப்படியே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினச்சின்னு காட்டுறாங்க. என்னது, நீங்கள் சொல்கிறது உண்மையா, அதுவும் ஸ்வாடு கார்டோட பொண்ணா, அம்மா உங்களோட பேர் என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவளோட பேரா
அவளோட பேர் வந்து இடே சிசு. அவள் வந்து ஒரு எஸ்எஸ் ரேங்க் உள்ள பொண்ணு. அதோட அழகான பொண்ணுன்னு சொல்லுவாங்க வேற பொண்ணு அந்த உட்காந்துருக்கவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறீங்க, ஸ்வாடு கார்டை அந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி மாட்டிக்கிட்டு இருக்காரா? இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அவளோட ஸ்கில் அப்படிப்பட்ட ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லை வச்சு எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியும். நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க. ஏன்னா அவள் உங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொண்ணு. ஹீரோ பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இன்டர்நெட்லாம் தேடி பார்த்துருப்பா அப்படி எதுவும் பொண்ணு ஏதாச்சும் இருக்கான்னு. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் தெரிய வந்திருக்கு அது மட்டும் ஒரு பொண்ணு இருக்குன்னு. அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் என்கிட்ட இல்லை. அதனால் நானும் தயாராகணும். கொரியா அவளோட மொத்த டீட்டெயில்ஸ்லையும் இப்படி பதிக்க வச்சிருவாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் அதுக்கு தயாராகணும். அவங்களும் நேரம் அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு ஏரோப்ளேன் மட்டும் காட்டுறாங்க. அதுவும் பாதுகாப்பு படையில் உள்ள ஏரோப்ளேன். அதை போய் கொரியாவில் தரையிறங்கிற மட்டும் தெரியுது. என்ன அங்கிள், என்ன ஆயிட்டு இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? இருமா கொஞ்சம் தாமதம் பண்ணால் ஒன்றும் குறைஞ்சிடாது. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கோட்டு சுட்டில் மாட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். நம்மளோட விருந்தாளியெல்லாம் போய்த்து நம்ம வரவேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 32 ஃப்ளோர்லேருந்து கீழே போயிட்டு இருக்கான். ஆமாம் அங்கிள், நீங்கள் பதட்டமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மா ஏன் இப்படி கேட்குற, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். லீப்புன்னு சொல்லுது, நான் அப்பாவோட சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கூட்டத்திலே கலந்துக்க போகிறேன். அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, யார் என்ன சொல்லணும் பரவாயில்ல, நீ உனக்கானதை கரெக்டாக செய் சரியா? நீ எதை பார்த்தும் கவலைப்படாமல் நீ எதுக்கு முன்னாடி நிற்கிறியோ அதுதான் உன்னோட டெஸ்டனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோட சிஸ்டம் பாட்டே நடக்கிற இடத்துக்கு பொறுமையாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே, என்னது இது இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே. ஜிகான் வாங்க, நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம், நம்ம போகலாமா? சரி மிஸ்டர் மேனேஜர், நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்களே அப்படின்னு ஹீரோ அவரை பார்த்து கேட்குறான். மேனேஜர் சொல்கிறாரு, நான் அப்போயே அதுலேருந்து பின் வாங்கிட்டேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ ஏதோ சொல்லியிருக்கான். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் தானே ஏலத்துக்கு விட்றேன், எவன் தடுக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். என்னென்னா ஹீரோ ஸ்வாடு கார்டோட பொருள்லாம் ஏலத்துக்கு விட போகிறான். அவர் யூஸ் பண்ண பேடு எல்லாத்தையும் ஹீரோ ஏலத்துக்கு விட்டு காசு பார்க்கலான்னு ஐடியா பண்ணிட்டான். அதனால தான் நான் அவர் யூஸ் பண்ண அந்த கேப்சூலு, அதுக்கு யூஸ் பண்ண அசசரிஸு எல்லாத்தையும் ஏலத்துக்கு விட்டு நான் காசு பார்க்கலான் இருக்கேன். கண்டிப்பாக ஜப்பான்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதை வாங்குறதுக்கு அவங்க வந்தே தீர்வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே காரில் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் கையில் சோடா வச்சுட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்ம அதை எடுத்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரே ஏதோ பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல அடுத்து அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஷோவோட பாதுகாப்புக்கு நீங்கள் பாதுகாப்பு பட அமைச்சிருந்தீங்களா, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே 2 பேரும் நடந்து போகிற ஆரம்பிக்கிறாங்க. ஏ ஷோ நில்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னது அத்தையா? ஆமாம் இவங்களை என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கத்துறாங்க, நீ என்ன முட்டாளா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நீ எதுக்கு உங்கள் அப்பாவோட சொத்தை விற்கிற, அது விலை மதிப்பு இல்லாது, அது எதுக்கு விற்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களோட பரம்பரை சொத்தை விற்கிறதுக்கு உனக்கு எதுக்கு அனுமதி இருக்குது, நீ எப்படி அதை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி அந்த கத்திட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஷோ பொண்ணு சொல்லுது, நீங்களும் மற்ற அம்மா மாதிரி தான் எங்கள் அப்பாவோட பேரை வச்சுட்டு எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு நீங்களும் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு மூஞ்சில் அடித்த மாட்டோம் சொல்லி கொடுத்து. கொஞ்ச நேரத்தில் சாணியை முக்கி சேத்துல சலுப்புன்னு அடித்த மாட்டோம் அவங்க மூஞ்சில் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் போயிடுது. எல்லோரும் பேனு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இங்கே இல்லைன்னொன்னே அவனோட சொத்தை மொத்தத்தையும் நீ அடிக்கலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கும்போது, என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இங்கே இல்லைன்னொன்னே என்னோடய சொத்தை எல்லாத்தையும் அடிக்க போகிறாரா? இது எனக்காக விட்டு போனது, அவர் தான் என்னை விட்டு போயிட்டார்ல, அதனால் இந்த சொத்தை நான் ஏதாச்சும் பண்ணுறேன், உங்களுக்கு என்ன இதில் அக்கறை இருக்குது, நீங்கள் யாருமே இங்கே இருக்கக்கூடாது, அங்கிள் வாங்க நம்ம போகலாம், அவங்கள இங்கே உள்ளே விடாதீங்க, வெளில அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இங்கே கிளம்புது. நீ ஓகேவா அப்படின்னு இருக்கும்போது, எனக்கான முடிவு எனக்கு எடுக்கிறது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த மேனேஜர், சரி நீங்கள் உள்ளே போங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அப்படியே பொறுமையாக உள்ளே மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. ஜீகான் வந்துட்டாப்புல எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, இந்த இவர் தான் ஜீகான், ஃபோட்டோ எடுங்க ஜீகான், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கான். என்னடா டேய் என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தனக்கு புதுசாக கிடைச்ச பவரை பயன்படுத்தி மொத்த கேமராவோட கிளாஸை மொத்தத்தையும் அப்படியே உடச்சி விட்றான். என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் மொத்த பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா எல்லாம் உடஞ்சியே, மெடிக்கல் மிராக்கிள், இது எப்படி நடந்துச்சு, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேந்த முடிச்சு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறோம். சரி நம்ம எழுத்த ஆரம்பிக்கலாமா? அவர் பயன்படுத்தின கேப்சூலு, அதுக்கப்புறம் நிறைய வீரர்களோட ரெக்கார்டு, அவரோட தனியான ஒரு ரெக்கார்டு, அது நிறையா இருக்குது. இந்த வால் ராஜாவோட, அதுவும் ஸ்வாடு கிங்கோட
மொத்தத்தையும் யார் எடுக்க போறீங்க அப்படின்னு ஈரை கேட்குறான். அப்படி கேட்கும் போது அங்கே இருக்கவங்க பேசிட்டு கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் போட்டி நடக்க போகுது. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கண்டிப்பாக அவங்க இதை விடமாட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இந்த பொருள்லாம் ஹை லெவலில் கண்டிப்பாக இந்த ஜப்பான்காரங்க விடமாட்டாங்க அப்படின்னு நினச்சி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட அடுத்து ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் சண்டை வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிக்கைன்னு நினைக்கிறான். கண்டிப்பாக இந்த ஜப்பான்காரங்க இதை விட மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி தான் ஆவாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையை ஒண்டியும் தூக்குது. அதை பார்த்தோன்னா ஹீரோ இவனா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜப்பானை சேர்ந்த ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான். நான் தான் ஜப்பானை சேர்ந்த சுய பாதுகாப்பு படையை சேர்ந்தவன். என்னோட பேர் தான் காசுவே. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இதுக்குன்னு ஒரு விலை நிர்ணயிச்சு வச்சுருக்கேன். அதை நீங்கள் கேட்டீங்கன்னா மிரண்டு பெறுவீங்க. நான் ஒரு 5 பில்லியன் கொடுத்துட்டு இது மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஹீரோ பார்த்தா சொல்கிறான். எல்லாரும் அப்படி ஆச்சா போயிடுறாங்க. என்னது இந்த ஜப்பான்காரங்க உள்ளே வந்துட்டாங்களா, அதுவும் சிங்கப்பூரை சேர்ந்தவங்க 5 பில்லியன் வேறு கட்டுறாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கீரை அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 5 பில்லியன் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இது ரொம்ப அரகண்டாக இருக்குது, இது முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜப்பான்காரங்கெல்லாம் இதில் ஈடுபட்டு இப்படி நீங்கள் ஒரே தெரியாக வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களே, இது நான்சென்ஸாக தெரியல. ஆமாம், நீ இப்படி பேசுகிறது தான் கொஞ்சம் எனக்கு அரகண்டாக தெரியுது. நீ இப்படி கிட்ட வந்து என்கிட்ட அரகண்டாக பேசிக்கிட்டு இருந்தா உன்னை தடுக்கிறதுக்கு என்னோட நிழல் வந்துடும், அதுவும் என்னோட பாடி கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவன் ஹீரோவுக்கு எதுக்கு வந்துட்டு அவனோட கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்கான். டக்குன்னு ஹீரோவோட கழுத்தை அறுக்கிற மாட்டான். ஒரு சொட்டு கூட ஹீரோவோட கண்ணில் பயம் இல்லை. அப்படியே பொறுமையாக திறப்பான் பாருங்க. கண்ணை திறந்து பார்க்கும் போதே அவனுக்கு அள்ளு விட்டுரும். என்ன பவர்றாது அப்படின்னு நம்ம ஹீரோ கழுத்தில் கத்தியை கொண்டு வந்து வச்ச வேகத்து ஹீரோ அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அவனை பார்த்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு மூஞ்சிலேயே தவடாலேயே ஒரு அடி. அவனுக்கு அட்டியை வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே பின்னாடி போயிடுவான். ஏய் இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்ன நடந்துச்சிங்க, இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, மறுதிருப்பியும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே அவன் பக்கத்தில் போய்த்துட்டு டேய் தம்பி நீ நல்லா தான் பண்ண, ஆனால் உன்னோட ஜித்துவெல்லாம் என்னகிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தோளில் போய் ஹீரோ கையை வைப்பான். ஜிகாங் அந்த ஸ்வாட்ஸ்மேனுக்கு வார்னிங் கொடுத்துருக்காருயா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் போட்டு ஹெட்லைனில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அவனை, எதுக்கு கத்தியை தூக்கிட்டு வந்தவனை. சரி நிறுத்துங்க, பெரிய பிரச்சனைலாம் போக வேண்டாம், என்னோடய பாடி கார்டு ரொம்ப கோவப்பட்டு டக்குன்னு உங்கள் மேலே அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பக்கத்தில் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருக்கான். நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது ஜிகாங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொத்துலாம் உங்களது கிடையாதுல்ல, இந்த 5 பில்லியனை பற்றியான மொத்தத்தையும் வேற ஒருத்தவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஷோ பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது நானா, என்ன என்னகிட்ட சொல்கிறீங்க, ஏன்னா நீ தானே அந்த 5 பில்லியனுக்கு சொந்தக்காரி, உன்னோட அப்பா தானே ஸ்வாடு கார்டு அப்படின்னா ஒன்ட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு போயிட்டுருக்கான். கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த ஆஃபரை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய்த்து அவனும் அந்த ஆஃபரை சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் சொல்கிறேன் இந்த ஆஃபரை ஏற்றுக்கிட்டேன், நான் உங்கள் அப்பா பற்றி எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன், ஏன்னா இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன இந்த ஆஃபரை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. என்னதே ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் எதனால இது ரிஜெக்ட் பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவோட காசை நான் யூஸ் பண்ணி அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் தேவைப்படுறது கிடையாது, எங்கள் அம்மா சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் இந்த காசு எனக்கு வேண்டாம், நான் அதனால் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. அதோட நான் மைனர் இருக்கிறதுனால என்னால் எல்லா முடிவும் எடுக்க முடியும், அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட எதுவும் திணிக்காதீங்க, என்னோடய முடிவை நானே எனக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நிமிஷம் நீங்கள் யோசிக்கணும், நாங்கள் வந்து பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாயிருக்கும், அதை திருப்பி யோசிச்சு கொஞ்சம் முடிவிடுங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி அப்போனா இந்த லெட்டர் ஒன்றையும் கொஞ்சம் பார்க்குறீங்களா, இதை ஒன்றையும் கொஞ்சம் படித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும், இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ பண்ணிக்கிட்டு அந்த லெட்டர் கொடுக்கும்போது அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னது இது நல்லா ரிவ்யூஸ் பண்ண முடியாதா, இது என்னால் ரிவ்யூஸ் பண்ண முடியாதா, இதை வாங்கியே ஆகணும், அந்த நிலைமைக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்துடுறான் அந்த குண்டு பையன். வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட போய்த்து எப்படி நான் இதை எப்படி சால்வ் பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆஃபர்லாம் கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ சரின்னு கட்டுப்பில் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு காட்டுறாங்க. இது ஜப்பான் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தது, கண்டிப்பாக இந்த டீலை நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும், இந்த பொண்ணுகிட்டேருந்து நம்ம டீலை கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோவும் கட்டுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு செக்மெண்ட் வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணும் அந்த லெட்டர் வாங்கிட்டு அந்த மேடம் இல்லைன்ட்டு ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத கேளுங்க, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா நான் இருங்க உங்கள்கிட்ட படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் இருக்கலாம் படிக்க ஆரம்பிக்குது. ஸ்வாடு கார்டோட ஹவுஸை நீ விற்றுட்ட, அது எனக்குனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் செஞ்சது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நம்ம 2 பேரும் பொண்ணு அப்பாங்கிற ரிலேஷனுங்கிறதுனால நான் உனக்காக கொடுத்துருக்க கடைசி சொத்து இது, நீ இதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கலாம். அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும். இது ஒன்று அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை
அப்படின்ட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையும் படித்து காட்டிகிட்டு இருக்கும்போது நான் இதை எப்படி எடுத்துக்கிறதுனா இது ரொம்ப எனக்கு ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கடுப்பாகிட்டு இருக்கான். டேய் அந்த முட்டா பையன் இப்படி பண்ணியிருக்கானே அவனை சும்மா விட மாட்டேன்டா. ஹீரோ அந்த பொண்ணோட அப்பா நினச்சி சாரி என்ன கடுப்பாகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு எனக்கு இது தேவையில்லை, நான் இந்த லெட்டரை ரிவ்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை அப்படியே கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அதை பார்த்து அந்த குண்டு பையிலும் ஐயோ நான் லெட்டரை கிழிச்சு போட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அப்படி கிழிச்சு போட்டு அப்படியே சோகமாயிட்டு இருக்கு. அது சோகமாயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த லெட்டரில் அப்படியே சிவப்பு கலரில் மாறுது. என்ன பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி அந்த மொத்த லெட்டரையும் ஒன்றா கொண்டு வந்து அப்படியே பூமுன்னு சொல்லுவான் பாருங்க. அந்த லெட்டர் மொத்தமாக அப்படி நெருப்பில் எரிஞ்சு கருகி போய் எல்லாரும் பார்த்து அப்படியே மிரண்டு போயிடுவாங்க. என்ன பவர்ரா இது அப்படின்னு அந்த குண்டு பையில வாய்த்து வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா இது எப்படா இது அப்படின்னு அவனோட பவரை பார்த்துட்டு அந்த குண்டு பையன் என்ன பண்ணுவானா, இவன் எனக்கு வேணும், ஜப்பானுக்கு இவன் வேணும், எப்படி வச்சு இவனை நான் கொண்டு போகணும் ஜப்பானுக்கு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஹீரோவை. எல்லாரும் உழுந்தடிச்சு ஓடுவாங்க. சார் எங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கிக்கோங்க, எங்களோட விசிட்டிங் கார்டை வாங்கிக்கோங்க, நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வரோம், நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வரோம், எங்களோட வாங்கிக்கோங்க, எங்களோட வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டு வந்து லெட்டர் எழுதிட்டு எல்லாரும் நம்ம தலைவன்ட்ட வந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சோப் பொண்ணுக்கு ஏதோ ஆவர மட்டும் தெரியுது. என்னன்னு ஹீரோ திரும்பி பார்ப்பான். என்னாச்சு எதுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு அப்படியே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்ட உழவு கீழே போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வந்து கீழே பட்டாருன்னு கீழே விழுந்துடும். அதை பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு அப்படியே மைண்டே பிளாக் ஆயிரும். அப்படியே ஸ்டன்னாக நின்றுடும். என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு அப்படியே பொறுமையாக மயக்கம் போட்டு கீழே உழுவ போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு வைத்து தாங்கி பிடிச்சிட்டு எங்ஸோ என்னாச்சு அதட்டமாவும் பயத்தோடையும் அந்த பொண்ணை தூக்கிட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே பொறுமையாக ஹீரோட சட்டையை கொடுத்து அங்கிள் இதில் என்னோடய ஆக்டிங் தான், என்னோடய ஆக்டிங் எப்படி இருக்குது, நம்ம இப்படியே கிளம்பிட்டோம்னா நீங்கள் நிம்மதியாக போயிடலாம் இங்கேருந்து, அதனால தான் அப்படி ஆக்டிங் பண்ண அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. எப்பா செத்த நேரத்தில் என்னை கொலை நடங்க ஒட்டியம்மா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு சரி செத்த நேரம் தான், கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பயத்தை காட்டிவிட்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு போகிற மாட்டான். அப்படியே நைஸாக இங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க போகும்போது ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு அந்த குண்டு பையலும் கூப்பிட்றான். என்னோட விசிட்டிங் கார்டையும் கொஞ்சம் வாங்கிட்டு போறியலாம், அப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி நம்ம ஹீரோ எப்படி அந்த கார்டெல்லாம் வெடிக்க விட்டானோ அதே மாட்டம் ஹேர்லேயே வெடிக்க விட்டுறான். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு போயிடுறான். இவனை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும்னு நம்ம ஹீரோ மறுதிருப்பியும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவனுக்கு அப்படியே நோஸ் கட் ஆகி போயிடுது. கமாண்டில் கழுவி ஊற்றுறாங்க அவனை. அங்கே பற்றியெல்லாம் மறுதிருப்பி போயிட்டு அவன்கிட்ட அவன் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எதுக்கே யாரோ நிற்கிறாங்க. அம்மா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கமே, எங்கேயோ பார்த்தா மூஞ்சி மாட்டே இருக்குதே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோவுக்கு கை கொடுக்க வருது. நம்ம ஹீரோவும் எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியுது இந்த பொண்ணை நம்ம பாஸ்ட்டில் மீட் பண்ணியிருப்போமோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அந்த பொண்ணு யாருன்னு ஹீரோவுக்கு தெரியுது. அப்படியே ஹீரோவுக்கு ஒரு கொஸ்டும் அப்பீர் ஆகுது. அதை பார்த்துட்டு ஆமாம் அந்த பொண்ணு எதுக்கு நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு அப்போனா அவங்க மேலே லவ் விழுந்துருச்சா, ஐயோ நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் பதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் நினைக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இந்த கொஸ்டினில் ரெப்யூஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அவங்கள்ட்ட. தேஷ் தேவிகி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அப்பீராக இருக்குது. அவங்க நல்ல எழுத்தாளர் கூடயா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு, நீங்கள் இந்த கொஸ்டினை லைக் பண்ணுறீங்களோ கொஞ்சம் பின்னாடியே இருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எதுக்கு நிற்கிது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு அந்த எதுக்கு வந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் அவள் சூதாட்டக்காரி அந்த கொள்கையை கொண்டிருக்கா அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அது யாருக்குமே தெரியாது, அது ரகசியமானதே, இத்தனை பேருக்கு தெரியாதது உனக்கு ஒன்று எப்படி தெரிஞ்சு, ஏன்னா அவள் ஒரு சூதாட்டக்காரின்னு அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த பொண்ணு கேட்கும்போது அதான் நிறைய பேருக்கு தெரியாது தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சது யாருக்கும் தெரியாது, அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய சூதாட்டக்காரின்னு நிறைய பேர் அவளோட கையில் போட்டுக்கிட்டு செகண்ட் கில்டு மஸ்டாகவே மாறின சூதாட்டத்தில், அதனாலேயே அவளை ஜீரோ குயின் அப்படி தான் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் இருக்க கையோங் பொண்ணு கேட்குது, ஆமாம் மிஸ் நீங்கள் கேசினோக்கு போய் நீங்கள் அங்கே காசு விட்டிங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது கடுப்பாயிட்டு இருக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு. எல்லாம் ஒரு நேரம் அந்த நேரத்தில் அப்படி இருந்துச்சு, சரி உங்களோட கில்டெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும் போல், சரி நான் பேசினது எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஊசி ஒழுங்கா வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஜீரோ பொண்ணு அந்த வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பொண்ணோட இடுப்பை குத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஜீரோ பொண்ணு நான் ரொம்ப அரகண்டாக நடந்துக்கிட்டேன் போல், சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லேசாக சிரிக்கிறான். என்ன நம்ம அங்கிள் சிரிக்கிறாரு, இது எதை தப்பாக முடியும் போலையே அப்படின்னு பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்னோட கில்டில் ஜாயின் பண்ணுறீங்களா, உங்களுக்காக எங்கள் கில்டு ட்ரைவன் ஜென்டல் கில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்ல போது மேப்பனுக்கு ஒரு குசியாயிருது. ஐயோ எவ்வளோ ஒரு க்யூட்டான ஆண்டி நம்மளுக்கு வரப்போறாங்க போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த மேப்பண்ணு. கையும் என்னை பார்த்து கற்றுக்க ஆம்பளைங்களை எப்படி மயக்கிறதுன்னு
நான் பண்ணுறத பார்த்தா அவன் கண்டிப்பாக என்கிட்ட விழுந்துருவான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஏன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி மயக்குவேன் எல்லாரையும். ஆமாம், நம்பர் தானே கேட்டீங்க, என் நம்பர் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னதே நம்பரே மறந்து போச்சா அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமாம்மா என்னோட நம்பர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் உங்களோட பிளான் எனக்கு புரிஞ்சிச்சு, அதுக்கேற்றாப்புல நானும் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு எனக்கு மயக்க வர மட்டும் இருக்குது, நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லுது. நான் சரியாக நடிச்சிட்டேன்ல, உங்களோட பிளானுக்கு என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு செட் பண்ணி விட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்கள்ட்ட விசிட்டிங் கார்டெலாம் இருந்துச்சுன்னா அந்த விசிட்டிங் கார்டை கொடுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குது. அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது, என்னோட அங்கிளோட காதல் வாழ்க்கைக்கு என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்து உதவி செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கிம் கையங்க இருக்குல்ல, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. இங்கே எப்படி அவமானப்பட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கும் போதே, ஒழுங்காக வாயை முட்டு வா இல்லைன்னா கட்டுப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு ஒரு வழியாக போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே அந்த மே பொண்ணு சொல்லுது, ஆமாம் அங்கிள் நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, நீங்கள் அப்படி பேசிடக்கூடாது. ஆமாம் என்ன பேசிடக்கூடாது அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது, நீங்கள் அந்த பொண்ணை நிராகரிக்கும் போது வேறு வார்த்தை சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணை அப்படியே உங்களை நினச்சி உருகி இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களோட ஃபோன் நம்பர் தெரியாதுன்னு சொன்னது பெரிய தப்பு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஸோ நான் உண்மையிலேயே தெரியாது எனக்கு என்னோடய ஃபோன் நம்பரு. ஆமாம் என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே என் ஃபோன் நம்பர் தெரியாது, உண்மையிலேயே உங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ள வந்து இறங்கிடுறான். பிரான் சாரி நான் உங்களை வரவேற்கிறோம், நீங்கள் இப்போ வந்திருக்கிறது இப்போ நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கொஸ்ட் வருது. ஓ இது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டோனா, நம்ம சாம்பையெல்லாம் எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ பொண்ணை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் நான் பட்ட பாடு இருக்கே, அது போடாத பாடு. அங்கிள் அப்படின்னா நான் தான் தப்பாக நினச்சிட்டேனா, ஐயோ தெரியாதனமா அப்படி பண்ணிட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். நீ எதுவும் பண்ணலாமா, நீ கோச்சிக்காத, நீ எதுவும் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடாச்சி அந்த சோ பொண்ணு லீகையவங்க லவ் பண்ண நினச்சிக்கிட்டோ, நான் அதை எப்படி செய்ய முடியும், மறுதிருப்பி அந்த ஜீரோ மீட் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட பிளாஸ் பக்கம் நடந்து யோசிச்சு பார்க்குறான். ஒருத்த ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கான், மறுதிருப்பி அவன் எப்பரா ஜெயிச்சான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அங்கிட்டு யாரை கத்திட்டு இருக்காங்க. அந்த ஜீரோ பொண்ணு தான் கத்திக்கிட்டு இருக்கும், இது எப்படி, இதுக்கு சாத்தியமே கிடையாது, அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஜெயிச்சாவன், நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு எஸ்எஸ் கிளாஸில் குட்ஃபால் ஸ்ட்ரைக்கர்னு ஒரு ஸ்கில்லு கிடச்சிச்சு, அதை வச்சு தான் அவன் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எவ்வளோ இல்லை இன்ஸ்ட்ரூ முடிஞ்சதுக்கப்புறம் வெளில வந்தோடனே நாங்கள் 2 பேரும் சந்திச்சோம், சேர்ந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிட்டோம். அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ இந்த சூதாட்டத்தை விட வேண்டியது தானே, அதை ஒன்றையும் முடியாது, அதை எப்படி நான் விடுவேன், இதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஏக்கையும் நம்ம கொரியாவிலே மிகப்பெரிய பழசாலே இருந்தோம்னா இப்படி நம்ம வரத்துக்கு நம்மளுக்கு அவசியம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நீ என் கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக குடிக்க ஆரம்பிக்குது. அப்போ கீரை கேட்குறான், அந்த காயத்தை நீ எதுக்கு போக்கினான்னு அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது என்னோடய கில்ட்டு ஃபீலிங்கை போக்கிறதுக்காண்டி தான், என்னோடய ஃப்ரெண்டு அப்படி செய்யலைனா நான் இதை மறக்கவே மாட்டேன், நான் ஒரு குற்றம் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் தான், இது என்னால் மறக்கவே முடியாது, அதனால தான் நான் இந்த வடுவை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு போன வாழ்க்கையில் 2 பேரும் நல்லா சரக்கு அடித்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை ஹீரோ அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டேடியத்தில் ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி நினச்சி பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருக்க மாட்டேன் தெரியும், என்னது அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஒரு ஸ்வாடு தான் வருது ஹீரோவுக்கு, அதுவும் சீராங்கில் இருக்க ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கு. ஓ இந்த ஸ்வாடு நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விங் பண்ணுறா பாருங்க. அதோட பவர் ஃப்ளக்சுவேஷன் சும்மா வெறித்தனம் வேறு லெவலில் இருக்குது. அதை எடுத்து சும்மா அப்படி ஒரு வெட்டுவான் பாருங்க, அப்படியே அந்த ஸ்டோனே ரெண்டாக போகிற அளவுக்கு இருக்கும். ஹீரோ அட்டாக்லாம் பண்ணி முடிச்சுட்டு பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவனோட கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். நம்ம இப்போ ஒன்று தான் செய்யணும், நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணுறோம்ல, நம்ம ஸ்டீமை கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். இப்போது ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க நம்மளை, ஆனால் அது நம்மளுக்கு பத்தாதே, அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே. ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்காக ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு 20,000 பேர் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் நான் உங்களுக்கு விளையாட்டு காட்டுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், என்னன்னா நான் அப்படி எல்லா போட்டியிலையும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வரலண்ணா, என்னோடய ஸ்டேட்டஸ் பாரு, நான் எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதில் ஒருத்தன் சொல்கிறான், அதான் 10,000 இருக்க காட்ட வேண்டியது தானே, 20,000னு சொல்லிட்டேன், மறுதிருப்பி சொல்லிட்டேன் 20,000 அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் எல்லோரும் புகார் பண்ணுவீங்கன்னு தெரியும், நான் இது சொன்ன டீல் ஒத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த டீல் நல்லா தான் இருக்குது, இது ரொம்ப பெரிய டீலும் கிடையாது, சின்ன டீலாக தான் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கடா அப்படின்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஹீரோ அதெல்லாம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 3 ஒளி தெரியுது. நம்ம ஹீரோ தன்னோட ஸ்வாடை குத்திட்டு சும்மா பவர் பிளான்னுட்டு இருக்கான். 3 பேர் வந்து இறங்குற மட்டும் தெரியுது, வந்துட்டாங்களா அப்படின்னு ஹீரோவை திரும்பி பார்க்குறான். அந்த 3 பேரையும் பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறான். இவங்களா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இது நம்மளுக்கு கிடைச்ச வரமாக தான் இருக்கும் போல், இது நம்மளோட டெஸ்டினின்னு நினைக்கிறேன்.
ஜியோன் ஜிகான் நான் உங்களை மறந்துட்டு மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் கலர் ஆர்மை போட்டிருக்கேன் வந்து ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் சந்தோஷப்பட்டா இன்னொருத்தன் வருத்தப்படுவான். ஐயோ ஜிகானா இவன்கிட்டயே மறந்துட்டு வருணும் அப்படின்னு அவன் நினச்சி போகிறான். நம்ம ஹீரோவும் இன்னொருத்தன் அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தானே, அவன் இங்கே வந்திருக்கானா, ரொம்ப காமாகவும் இருக்கான். அவன் அர்ஜுனாவை சிறந்த ஒரு வீரன் வேற, அவனோட தாடி வேற அழகாக இருக்குது. ஆமாம் நம்ம எதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு, என்னடா இது எங்கேயோ போகுது நம்ம இது, இவன் இங்கே இருக்கானா, இவனோட டைட்டில் ஏன் இப்போ மாறி இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனோட டைட்டில் காட்டுறாங்க. காட் ஆஃப் சாக்கர்னு இருக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இது எப்படி, இது எதுவும் தப்பாக நடந்துச்சா, நம்ம வரத்துக்கு முன்னாடி வேறு டைட்டிலில் இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கடுப்பாகிட்டு இருக்கான். ஐயோ மறுதிருப்பி இவன் முகத்தில் முழிக்கணுமா, மறுதிருப்பி இவன்ட்டே மாட்டுறாமே அப்படின்னு ஹீரோ பார்த்து கடுப்பாகிட்டு இருக்கான். அப்படி கடுப்பாகிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு எதிராக ஒரு கொஸ்டின் அவனுக்கு வருது. உங்களுக்கு நாங்கள் நிறைய காசு கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ஜிகானை ஃபஸ்ட்டு பிளேஸ் வரோடாமல் தடுத்தா 50,000 ஜிபிஸ் உங்களுக்கு கொடுப்போம், ஓகேவா, நாங்கள் சொல்கிறத கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.